ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அருள் பிரியாஸ் விளாக். என்னுடைய சித்தி புதுசாக சென்னையில் ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். ஏர்லி மார்னிங் தான் சென்னை ரீச் ஆனோம். வந்ததும் செம்ம டயர்டு, தூக்கமாக வந்துச்சா. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பி தான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சுன்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மாவும் சித்தியும் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டாங்க. நாங்கள்லாம் கிளம்பி வர்றதுக்கு தான் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அவங்க சீக்கிரமாக வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்லர் இன்னும் ஃபுல்லாக ரெடிலாம் ஆகலை. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நல்ல நாளாக இருக்குதுன்றதுனால இன்றைக்கி வந்து பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேசுங்க, ஏதாவது பேசுங்க, ஏதாவது பேசுங்க. அப்படியே என்னை பத்தி ஏதாவது நாலு வார்த்தை. இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, சேனல் பண்ணிருக்குது, யூடியூப்ல ஏதாவது படம் போட்டுக்கிறோம், போட்டுனா இருக்கோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க, பெல் அமுக்குங்க. மகி எனக்கு கேட்கலாம். என்ன கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் அவர்களும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன வாங்குறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பா ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தா அந்த கிஃப்டை நான் தான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. சரின்னு அவட்டே கொடுத்தோம். அவள் தான் கிஃப்டை ஓப்பன் பண்ணாங்க. காட்டுமா பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் பசங்க சொன்னாங்க, நைட்டு டின்னருக்கு எல்லோரும் எங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. எனக்கு சாப்பிட்றதுனாவே ரொம்ப பிடிக்கும். இதில் அங்கே போய் பார்த்தா நிறைய ஐட்டம்ஸை பார்த்தோன்னே செம்ம குஷி ஆகிட்டேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி ஒரு 10:30க்கு மேலே இருக்கும். பட் நாங்கள் ரிட்டர்ன் வந்த டைம் கேட்டிங்கன்னா 1:00 ஆயிடுச்சு. ஆனால் அப்பவும் அங்கே கூட்டம் குறையல. எல்லாம் லைனாக ஹெல்மெட்டை வாங்கிடுவோம். நல்லா வெளில போகிறோம். ஏதோ ஒரு ஹெல்மெட் நீங்கள் எடுத்துருந்தீங்க. ஹெல்மெட்டு அது ஒரு பிரேக் இல்லடா, வெறும் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான். ஃப்ரண்ட் பிரேக் இருக்கா? அப்போ ஓகே. போலையா? பத்தலையா? பத்தலையா? அருண் அந்த ஹெல்மெட் மாமாட்ட கொடுத்துரு. பத்தலையா? போட முடியல. காஃப் ட்ரில்னு இருக்கும் பாரு.
எங்களுக்கெல்லாம் பைக்லாம் இருந்ததுனால ஆளுக்கு ஒரு பைக் எடுத்து கிளம்பிட்டோம். அம்மா, சித்தி, சித்தப்பாக்கு வண்டி எதுவும் இல்லாததுனால அவங்களுக்கு கேப் புக் பண்ணிட்டோம். அவங்க கேப்ல வந்திருந்தாங்க. இன்னைக்கு நைட் அவுட் போறோம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. ரொம்ப ஜாலியா தான் கிளம்பி போயிருந்தேன். அங்க போனதும் என் கைக்கும், வாய்க்கும் அதிகப்படியான வேலைகள் இருந்ததால, என்னால பெருசா வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ நல்லா மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். வெளிய வந்து பார்த்தா தான் தெரியுது மழை வந்துட்டு இருக்கு. அட கடவுளேன்னு சொல்லிட்டு, மழையில வந்தா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்குன்ற ஒரே காரணத்தினால, அருள் வந்து "நீ கேப்ல போயிடு அவங்க கூட, நான் பைக்ல வரேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்துட்டு அம்மா, சித்தி, சித்தப்பா கூட நான் வந்துட்டு கேப்ல போயிட்டேன். இந்த நாள் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டா நான் அப்லோட் பண்றேன். நீங்க இப்பதான் என்னோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவ மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? பாய்.